சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது தாவேக தலைவர் விஜய் அவர்கள் திடீர் கைது. ஸ்டாலின் எடுத்த பரபரப்பு முடிவு. அதாவது நடிகர் விஜய் வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த இடத்திற்கு தாமதம் வந்ததா, அதனால தான் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணம். விஜயுடன் இருந்த பாதுகாவலர்களே கிரவுட் பஸ்டிங் என அழுத்தமாக சொன்ன பிறகும் விஜய் தனது பேச்சை தொடங்கியிருக்காரு. மக்களின் மீது அவருக்கு எந்த அக்கறையும் இல்லை என்பதே விஜயின் செயல் காட்டுகிறது என பெண்கள் பாதுகாப்பு மற்றும் பாலின நீதி கூட்டமைப்பு சார்பில் அமைக்கப்பட்ட உண்மை கண்டறியும் குழு தெரிவிச்சிருக்காங்க. கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த 27ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் பங்கேற்ற பிரசாரம் நடைபெற்றது. இதில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் இறந்தாங்க. இந்நிலையில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் பாலின நீதி கூட்டமைப்பு சார்பில் 13 பேர் கொண்ட உண்மை கண்டறியும் குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவினர் கரூருக்கு சென்று சம்பவம் நடைபெற்ற வேலுசாமிபுரத்தை பார்வையிட்டு ஆய்வு செஞ்சாங்க. மேலும் அந்த பகுதியில் உள்ளவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த விசாரணையை தொடர்ந்து உண்மை கண்டறியும் குழுவை இன்று கூட்டமாக செய்தியாளர்களை சந்தித்தாங்க. அவர்கள் பேசுகையில், நடிகர் விஜய் வேண்டுமென்று திட்டமிட்டு அந்த இடத்திற்கு வந்ததே கூட்ட நெரிசலோட முக்கிய காரணமாக பார்க்கிறோம். விஜயுடன் இருந்த பாதுகாவலர்களை கிரவுட் பஸ்டிங் என அழுத்தமாக சொன்ன பிறகும் விஜய் தனது பேச்சை தொடங்கியிருக்காரு. மக்களின் மீது அவருக்கு எந்த அக்கறையும் இல்லை என்பதே விஜயின் செயல் காட்டுகிறது. விஜயின் வாகனம் கரூர் சாலையில் செல்லும்போது இடது பக்கம் சென்று யூ டர்ன் செய்து திரும்பாமல் வலது பக்கம் தவறான பாதையில் வந்திருக்கு. போலீசாரின் அறிவுறுத்தலை மீறி நடிகர் விஜயின் பிரச்சார வாகனம் தவறான பாதையில் வந்தது முக்கியமான காரணம். கிராமங்களில் பெண்கள் ஆண்களோடு நிற்க மாட்டாங்க. பெண்கள், குழந்தைகள் ஒரு புறத்தில் கூட்டமாக நின்று இருந்தாங்க. வாகனம் வந்து நின்ற இடம் பெண்கள் இருந்த இடம். வண்டி வந்ததும் அங்கு இருந்தவர்கள் எங்கு செல்வார்கள்? மொத்தமாக அவர்கள் பின்னால் நகரும் போது நெரிசல் அதிகமாகி கூட்டம் நசுங்கி நிலைகுலைய வச்சுவிட்டது. விஜயின் வாகனம் உள்ளே வரும்போது கூட்டம் நசுங்கி மூச்சு விட சிரமப்பட்டாங்க. இந்த கூட்ட நெரிசல் யாருக்காக இருந்தாலும் ஆபத்து. பள்ளி கல்லூரிகளில் மாணவர்கள் தேர்தலை நடத்த வேண்டும் என முன்பு ஒரு சம்பவத்தில் நீதியரசர் சந்துரு ஒரு நபர் ஆணைய விசாரணையை பரிந்துரைத்தில் தெரிவிச்சிருந்தார். நாங்களும் எங்கள் அறிக்கையை அந்த முக்கியமான பரிந்துரையை செய்துள்ளோம் என தெரிவிச்சிருக்காங்க. மேலும் விஜய் 7 மணி நேரம் தாமதமாக வந்தது முக்கியமான விஷயம். விஜயகாந்த் எந்த கூட்டத்துக்கு வந்தாலும் தண்ணீர் இருக்கிறதா என கேட்பார். அதுதான் அவசியம். காவல்துறை உள்ளே வந்து ஒழுங்குபடுத்தவில்லை என்கிறாங்க. ஒரு கூட்டத்தை நடத்தும் போது நம் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும் வேலையை போலீஸாருக்கு தான் தருவது சரியாக இருக்காது. அதில் குழப்பம் செஞ்சு விடுவாங்க. இந்த துயர சம்பவத்திற்கு எவருடைய சதியோ உள்நோக்கமோ காரணம் அல்ல என்று உறுதியாக நம்புகிறோம். இதில் ஒரு பிரச்சனையே ஏற்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கமும் இல்லை. காலை 8:45க்கு நாமக்கலுக்கு வந்திருக்க வேண்டிய விஜய் அந்த நேரத்தில் தான் சென்னையில் தனது வீட்டிலிருந்தே கிளம்புகிறார். இதுதான் அடுத்தடுத்த தாமதத்துக்கு தொடக்கமாக இருந்திருக்கு. இதுபோன்று தவறுகளை எல்லாம் விஜய் பக்கம் வைத்துவிட்டு அதை ஆளும் கட்சியின் மீது போடுவது தவறு. கண்டிப்பாக விஜய் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். தேவைப்பட்டால் அவரை கைது செய்யவும் தயங்க மாட்டோம் என தொடர்ந்து அவங்க அறிக்கை வெளியிட்டிருக்காங்க.